சண்டே ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சைஸ் தேங்காவை நான் கட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து கட்டியான பால் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து தண்ணியான பால் சாதம் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு வெங்காயம் தேவையில்லை, இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கறி மசாலா வந்து முழுசாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அப்புறம் சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன், கசகசா எடுத்துருக்கேன், பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் பால் வந்து நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகு. இதுக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுருக்கிறேன். நெய் தேவையான அளவு, இதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுட்டு அதை நல்லா தண்ணி வடியை வந்து வச்சுருக்கிறேன். கழுவி ஒரு இந்த நெட்டு மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். அடுத்து அடுப்பில் வச்சுட்டேன் குக்கர் சூடாயிட்டு இந்த டைமில் நம்ம வந்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும், இந்த தேங்காய் எண்ணெய் வாசனைக்கும் தேங்காய் பாலுக்கும். அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். சூடாயிட்டு நம்ம இனி இந்த கறி மசாலாவை உள்ளே போட்டுக்கலாம். பொரியிட்டு இது கூடவே மிளகு போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். ஒரு முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன், வெரி சாரி. இதில் வந்து கேஷ்யூ நட்டு கொஞ்சம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு நான் வந்து இந்த கிளாஸுக்கு 3 கிளாஸ் அளவு நான் அரிசி எடுத்து வச்சேன். இப்போ இதுக்கு 6 கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்ல உதிரியாக தான் வேணும்னா 5 கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம். நான் 6 ஊற்றிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் மத்தியானம் லஞ்ச் சாப்பிடணும், டியூட்டி கொண்டு போய் சூடாக சாப்பிட்றதா இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் ட்ரை ஆயிரும் குக்கரில் செய்கிறதுனால. அதனால் 5 கிளாஸ் வேணாலும் ஊற்றிக்கோங்க நீங்கள். நான் 6 கிளாஸ் ஊற்றிருக்கிறேன். இப்போ கலருக்காக கொஞ்சோண்டு நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ரொம்ப வேண்டாம், கொஞ்சோண்டு போதும். இதை கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வரட்டும். அந்த நேரத்தில் நம்ம அரிசி போடணும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு பார்த்துக்கிடணும். இப்போ ரொம்ப போட்டுறாதீங்க, உப்புலாம் இதில் பார்த்துருங்க. தேங்காய் பால் கொதிச்சுட்டு இந்த டைமில் நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம். அப்படி உப்புலாம் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதில் வந்து இப்படி ஆவி வருது. நம்ம இதில் விசில்லாம் போட வேண்டாம் குக்கரில். இந்த இப்படி ஆவி வந்ததும் சிம்மில் வச்சிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம். சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும். தேங்காய் பால் சாதம் ஓப்பன் பண்ணியாச்சு. குக்கர்லேருந்து லைட்டாக மல்லியெல்லாம் மேலே போட்டிருக்கேன். நம்ம இனி வந்து ஓரமாக நல்லா ஃபஸ்ட்டு இது பண்ணி விடுவோம். பாருங்கள், சூப்பராக உதிரியாக அழகாக இருக்குல்ல. பார்த்தீங்களா, சண்டே ஸ்பெஷல் தேங்காய் பால் சாதம் எவ்வளோ சூப்பராக உதிரியாக நல்லா நீளமாக அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, பார்க்கவே அழகாக இருக்குது. வாசனையும் செம்மையாக இருக்குது. அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு. சண்டே ஸ்பெஷல் தேங்காய் பால் சாதம் ரெடி.